ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காடை 65 தான் பாட போகிறோம். நல்லா முறுமுறுன்னு காடை 65 எப்படி போடலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 3 காடை வாங்கிட்டு வந்தேன் கடையில் இருந்து. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைலேருந்து காடை இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம். சரி 3 காடை வாங்கிட்டு வந்து அது 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அரிசி மாவு 3 கரண்டி போட்டுக்கிட்டேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கிட்டேன், மஞ்சள் தூள் போட்டு தான் பிசையணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் இது கலராக இருக்கும். அதனால் மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் 65 மசாலாவை. கடந்து எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கழுவி எடுத்து வச்சுருக்க காடையை வந்து இந்த 65 மசாலா நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாகவே அந்த கோடு போட்டதெல்லாம் வந்து அந்த 65 மசாலாவை தடவி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஒரு 2-3 மணி நேரம் கழுவுனோடனே ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஒரு 2-3 சாப்பாடெலாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக தானே பொரிப்போம். அதனால் அது வரைக்கும் 2-3 மணி நேரம் ஊறினா அந்த சாறுலாம் உள்ளே போயிட்டு ஒரு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் வந்து அது ஊறிடுச்சா 2 மணி நேரம் ஊறின உடனே வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகின உடனே நம்ம இப்போ 65 மசாலாவுக்கு தடவி வச்சுருக்க அந்த காடையை வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பொரிய சொல்லி நல்ல ஒரு கிறிஸ்பி தெரியும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம அரிசி மாவுலாம் போட்டதுனால நல்ல ஒரு முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதோ பாருங்கள், நம்ம காடை 65 ரெடி.